गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् என்னாச்சு ஒரு நிமிஷம் எப்படி ஐ எம் ஹியரிங் தி வேர்ட் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम् यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये अथ श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेया दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यम् एतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः
நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான் புத்திர்பலம் யசோதீர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீமத் பாகவதத்தை நாரத சுவாமி வியாசாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி, வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனை பண்ணி, அதை முதல்ல தன்னுடைய புத்திரனான பிரம்மனிஷ்டாளான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி, அந்த சுகாச்சாரியாள் பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் 7 நாளைக்கு உட்கார்ந்துருந்த மகாராஜா பரீட்சித்து சக்கரவர்த்திக்கு அந்த பாகவதத்தை எடுத்து உபதேசம் பண்ணாள். அந்த பாகவதத்தை பிரம்மனிஷ்டாள் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணுற சமயத்தில் தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள்னு கோடிக்கணக்கான ரிஷிகள் வந்து கேட்கறதுக்கு வந்திருந்தாள். அப்போது வந்திருந்த பொழுது அங்கே ரோமஹர்ஷனருங்கிற மகானும் வந்திருந்தார். அவர் புள்ள ரோமஹர்ஷினின்னு பேர், உக்ரஸ்ரவசு. இவாள் எல்லாரும் வந்து அந்த புராணத்தை கேட்டு அதை மறுபடியும் அவர் வந்து பிராபல்யம் பண்ணார். சத்திரயாகத்தில், இங்கே சத்திரயாகங்கிறதாக நைமிஷாரண்யத்தில் நடந்த யாகத்தில் சௌனகாதிகள் விராம காலத்தில் சூத்த புராணிகரை கேள்விகள் கேட்டாள். எது ரொம்ப வசத்தியானது நீங்கள் சொல்லணும்னுட்டு. அப்போது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நான் கேட்டிருக்கேன் முன்னாடி. நான் கேட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் 6 கேள்விகள் கேட்டால் அந்த 6 கேள்விகளுக்கும் 6 பதில் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன்னு ஆரம்பித்தாள். அப்போது இந்த 3வது அத்தியாயத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் இந்த பாகவதம் எப்படி உண்டாச்சுங்கிறத சொல்ல போகிறாள். அதனால்தான் இதுக்கு பேர் நாரதா கமனம்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர், டைட்டில். ஏன்னா வியாசாச்சாரியால் ஒரு சமயம் அவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தான் நினச்சார். பிஹெச்டிலாம் படித்து முடிச்சாச்சுன்னு நினச்சார். என்ன பிரம்மசூத்திரத்தில் எழுதியிருந்தார், மகாபாரதத்தில் எழுதினாள். இப்படி வேதத்தெல்லாம் ஒரே வேதமாக இருந்தத 3ஆக பிரித்தாள், 4ஆக பிரித்தாள். வேதத்துக்கு திரைன்னு பேர். இந்த திரைனாக்க வேதம்னு அர்த்தம். ஏன்னா அது 3 வேதங்கள், பிறகு 4வது வேதமாக அதர்வண வேதத்தையும் சேர்த்து சொல்கிறது. இப்படி ஒரே வேதம்தான், வேதம் 4 இல்லை. ஆனால் 4ஆக லோகத்தில் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும்னு 4ஆக பிரித்தார். அதனால தான் திரையான 3 வேதமும் ஒன்று தாங்கிறதுனால்தான் தமிழ் பாஷையில் நூல்னாக்க கிரந்தம்னு அர்த்தம். ஏதான ஒரு லிட்டரரி ஒர்க் இருந்ததுன்னா அதை நூல்னு சொல்லுவோம். நன்னூல்னு பேர். தமிழ் கிராமருக்கு பேரே நன்னூல்னு பேர். அப்படி நூல்னாக்க ஒரு புராணம் இல்லைன்னா ஒரு புஸ்தகம்னு அர்த்தம். அப்படி இந்த வேதம் இருக்கே பெரிய நூல், நல்ல கிரந்தம். அது இங்கே சமஸ்கிருதத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி நூலுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. நூல் என்றால் த்ரெட். இதை நம்மளாம் வேதத்தை தழுவின மதம்ங்கிறதுனால்தான் ஒரே நூலை 3 தடவை சுற்றி ஒரு முடிச்சு போடுறோம். அதுக்கு பேர் நூல்னு பேர். புனிதமான நூலாக இருக்கிறதுனால அதுக்கு பூநூல்னு பேர். இந்த பூநூலை தூக்கி நம்ம மாட்டின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வி ஆர் பவுண்ட் பை த ரூல்ஸ் தட் ஆர் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த சிங்கிள் வேதா விச் அப்பியர்ஸ் டு பி லைக் 3 திங்ஸ். 3 வேதமாக தோன்றது நமக்கு. அது மாதிரி நம்ம பூநூலும் 3 நூல் இல்லை, அது ஒரே நூல் தான். அதை 3ஆக அப்படி சுற்றி பிரம்ம முடிச்சுன்னு சொல்லி போட்டுருக்கோம். என்ன காரணம்னா இதை எப்போதும் ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம வைதிக மதம் வேதத்தில் இருக்கப்பட்ட தர்மங்களுக்கு கீழே நம்ம பணிஞ்சு போக வேண்டிய வாழ்ங்கிறத ஞாபகமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக போட்டுருக்கோம் நம்ம இந்த பூனலை. அந்த வேதத்தை 4ஆக பண்ணாள். அதனால்தான் அவருக்கு காரண பேர், அவருக்கு நிஜமான பேர் கிருஷ்ணன்னு தான் பேர். ஏன்னா ஒரு ஊரில் நிறையா கிருஷ்ணன் இருந்தால் என்ன சொல்கிறோம், அவர் நியூஜெர்சி கிருஷ்ணன், லாங் ஐலண்டு கிருஷ்ணன் இப்படி சொல்கிறோம் இல்லையா. இப்படி இவருக்கு துவைபாயனகா கிருஷ்ணகான்னு பேர், கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். ஏன்னா துவீபத்தில் பிறந்ததுனால அவர் கிருஷ்ணர்னு பேர். ஏன்னா இன்னொரு கிருஷ்ணரும் இருக்கார் அதனால். ஆனால் அவர் பண்ணின காரியம் என்னென்னா அவர் வியாசம் பண்ணார். என்ன வியாசம்னா எடிட்டிங். ஹி வாஸ் எடிட்டர் இன் சீஃப்.
வேதத்தை எடுத்து நானாக பண்ணியிருந்தாலும் அவருக்கு வியாசருங்கிறதா காரண பெயர். இந்த வியாசாச்சாரியால் உட்கார்ந்துருந்தாராம் ஒரு தடவை. மனசில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலாம். என்ன இவ்வளவு பண்ணிவிட்டோமே, நம்ம சந்தோஷம் இல்லையேன்னுட்டு. அப்போது ஆஹான்னு தோணித்தான் அவருக்கு, பகவானை பக்தி பாகவதாளை பற்றி சொல்லாமல் போயிட்டோமே, அதனால்தான் நமக்கு மனசில் வியாக்குலமாக இருக்குது, என்னமோ ஒரு எம்டினஸ் இருக்குதுன்னு தோணித்து. இப்படி தோணினா அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சா நல்லா கேட்காமலே குரு வந்து சேர்ந்துடுவாள். அப்போது வீணா பாணியாய் ஸ்மயன் முக்காளாய் நாரத சுவாமி அங்கே வந்து சேர்ந்தாளுங்கிறதாகப்பட்டது இந்த 3வது அத்தியாயம். இந்த இன்ட்ரடக்ஷனோடு கூட இந்த 3வது அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லுங்கோ. சாரி, 4வது அத்தியாயத்தை சொல்கிறேன். அப்பாலஜி. 4வது அத்தியாயம். व्यास उवाच व्यास उवाच व्यास उवाच इति ब्रुवाणं संस्तूय इति ब्रुवाणं संस्तूय इति ब्रुवाणं संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां मुनीनां दीर्घसत्रिणां मुनीनां दीर्घसत्रिणां वृद्धः कुलपतिः सूतं वृद्धः कुलपतिः सूतं वृद्धः कुलपतिः सूतं बह्वृचः शौनको ब्रवीत् बह्वृचः शौनको ब्रवीत् बह्वृचः शौनको ब्रवीत् शौनक उवाच शौनक उवाच शौनक उवाच सूत सूत महाभाग सूत सूत महाभाग सूत सूत महाभाग वदनो वदतां वर वदनो वदतां वर वदनो वदतां वर कथां भागवतीं पुण्यां कथां भागवतीं पुण्यां कथां भागवतीं पुण्यां यदाह भगवान् शुकः यदाह भगवान् शुकः यदाह भगवान् शुकः कस्मिन् युगे प्रवृत्तेयं कस्मिन् युगे प्रवृत्तेयं कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वा केन हेतुना स्थाने वा केन हेतुना स्थाने वा केन हेतुना कुतः संचोदितः कृष्णः कुतः संचोदितः कृष्णः कुतः संचोदितः कृष्णः कृतवान् संहितां मुनिः कृतवान् संहितां मुनिः कृतवान् संहितां मुनिः तस्य पुत्रो महायोगी तस्य पुत्रो महायोगी तस्य पुत्रो महायोगी समदृङ् निर्विकल्पकः समदृङ् निर्विकल्पकः समदृङ् निर्विकल्पकः एकान्तम् एकान्तमतिरुन्निद्रा एकान्तमतिरुन्निद्रा गूढो मूढ इवेयते गूढो मूढ इवेयते गूढो मूढ इवेयते दृष्ट्वानुयान्तं 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 ऋषिमात्मजमप्यनग्नं ऋषिमात्मजमप्यनग्नं ऋषिमात्मजमप्यनग्नं
देव्यो ह्रिया परिदधुः न सुतस्य चित्रम् देव्यो ह्रिया परिदधुः न सुतस्य चित्रम् देव्यो ह्रिया परिदधुः न सुतस्य चित्रम् तद्वीक्ष्य पृच्छति मुनौ तद्वीक्ष्य पृच्छति मुनौ तद्वीक्ष्य पृच्छति मुनौ जगदुस्तवास्ति 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 स्त्रीपुंभिदा न तु सुतस्य विविक्तदृष्टेः स्त्रीपुंभिदा न तु सुतस्य विविक्तदृष्टेः स्त्रीपुंभिदा न तु सुतस्य विविक्तदृष्टेः कथमालक्षितः पौरैः कथमालक्षितः पौरैः कथमालक्षितः पौरैः सम्प्राप्तः कुरुजाङ्गलान् सम्प्राप्तः कुरुजाङ्गलान् सम्प्राप्तः कुरुजाङ्गलान् उन्मत्तमूकजडवत् 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 विचरन् गजसाक्वये विचरन् गजसाक्वये विचरन् गजसाक्वये कथं वा पाण्डवेयस्य कथं वा पाण्डवेयस्य कथं वा पाण्डवेयस्य राजर्षेः मुनिना सह राजर्षेः मुनिना सह राजर्षेः मुनिना सह संवादः समभूत्तात संवादः समभूत्तात संवादः समभूत्तात यत्रैषा सात्वती श्रुतिः यत्रैषा सात्वती श्रुतिः यत्रैषा सात्वती श्रुतिः सगोदोहनमात्रं हि सगोदोहनमात्रं हि सगोदोहनमात्रं हि गृहेषु गृहमेधिनां गृहेषु गृहमेधिनां गृहेषु गृहमेधिनाम् अवेक्षते महाभागः अवेक्षते महाभागः अवेक्षते महाभागः तीर्थीकुर्वः तदाश्रमं तीर्थीकुर्वन् तदाश्रमं तीर्थीकुर्वन् तदाश्रमम् अभिमन्युसुतं सूत अभिमन्युसुतं सूत अभिमन्युसुतं सूत अभिमन्युसुतं सूत प्राहुर्भागवतोत्तमं 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 तस्य जन्म महाश्चर्यं तस्य जन्म महाश्चर्यं तस्य जन्म महाश्चर्यं कर्माणि च गृणीहिनः कर्माणि च गृणीहिनः कर्माणि च गृणीहिनः ससम्राट् कस्य वा हेतोः ससम्राट् कस्य वा हेतोः ससम्राट् कस्य वा हेतोः पाण्डूनां मानवर्धनः पाण्डूनां मानवर्धनः पाण्डूनां मानवर्धनः प्रायोपविष्टो गङ्गायां
प्रायोपविष्टो गङ्गायां प्रायोपविष्टो गङ्गायाम् अनादृत्याधिराट् श्रियम् अनादृत्याधिराट् श्रियम् अनादृत्याधिराट् श्रियम् नमन्ति यत्पादनिकेतमात्मनः नमन्ति यत्पादनिकेतमात्मनः नमन्ति यत्पादनिकेतमात्मनः शिवाय हानीय धनानि शत्रवः शिवाय हानीय धनानि शत्रवः शिवाय हानीय धनानि शत्रवः कथं स वीरः श्रियमङ्गदुस्त्यजाम् कथं स वीरः श्रियमङ्गदुस्त्यजाम् कथं स वीरः श्रियमङ्गदुस्त्यजाम् युवैषतो स्रष्टुमहो सासुभिः युवैषतो स्रष्टुमहो सासुभिः युवैषतो स्रष्टुम् अहो सासुभिः शिवाय लोकस्य भवाय भूतये शिवाय लोकस्य भवाय भूतये शिवाय लोकस्य भवाय भूतये य उत्तमश्लोक परायणा जनाः य उत्तमश्लोक परायणा जनाः य उत्तमश्लोक परायणा जनाः जीवन्ति नात्मार्थम् असौ पराश्रयम् जीवन्ति नात्मार्थम् असौ पराश्रयम् जीवन्ति नात्मार्थम् असौ पराश्रयम् मुमोच निर्विद्य कुतः कलेवरम् मुमोच निर्विद्य कुतः कलेवरम् मुमोच निर्विद्य कुतः कलेवरम् तत्सर्वं नः समाचक्ष्व तत्सर्वं नः समाचक्ष्व तत्सर्वं नः समाचक्ष्व पृष्टो यदिह किञ्चन पृष्टो यदिह किञ्चन पृष्टो यदिह किञ्चन मन्ये त्वां विषये वाचां मन्ये त्वां विषये वाचां मन्ये त्वां विषये वाचां स्नातमन्यत्र छान्दसात् स्नातमन्यत्र छान्दसात् स्नातमन्यत्र छान्दसात् सूत उवाच सूत उवाच सूत उवाच द्वापरे समनुप्राप्ते द्वापरे समनुप्राप्ते द्वापरे समनुप्राप्ते तृतीये युगपर्यये तृतीये युगपर्यये तृतीये युगपर्यये जातः पराशराद्योगी जातः पराशराद्योगी जातः पराशराद्योगी वासव्यां कलया हरेः वासव्यां कलया हरेः वासव्यां कलया हरेः स कदाचित् सरस्वत्याः स कदाचित् सरस्वत्याः स कदाचित् सरस्वत्याः उपस्पृश्य जलं शुचिः उपस्पृश्य जलं शुचिः उपस्पृश्य जलं शुचिः विविक्त एक आसीनः विविक्त एक आसीनः विविक्त एक आसीनः उदिते रविमण्डले उदिते रविमण्डले
उदिते रविमण्डले परावरज्ञः स ऋषिः परावरज्ञः स ऋषिः परावरज्ञः स ऋषिः कालेनाव्यक्तरंहसा 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 युगधर्म्यं व्यतिकरं युगधर्मं व्यतिकरं युगधर्मं व्यतिकरं प्राप्तं भुवि युगे युगे प्राप्तं भुवि युगे युगे प्राप्तं भुवि युगे युगे भौतिकानां च भावानां भौतिकानां च भावानां भौतिकानां च भावानां शक्तिह्रासं च तत्कृतं शक्तिह्रासं च तत्कृतं शक्तिह्रासं च तत्कृतम् अश्रद्धधानान् निस्सत्त्वान् अश्रद्धधानान् निस्सत्त्वान् अश्रद्धधानान् निस्सत्त्वान् दुर्मेधान् ह्रसितायुषः दुर्मेधान् ह्रसितायुषः दुर्मेधान् ह्रसितायुषः दुर्भगांश्च जनान् वीक्ष्य दुर्भगांश्च जनान् वीक्ष्य दुर्भगांश्च जनान् वीक्ष्य मुनिर्दिव्येन चक्षुषा मुनिर्दिव्येन चक्षुषा मुनिर्दिव्येन चक्षुषा सर्ववर्णाश्रमाणां यत् सर्ववर्णाश्रमाणां यत् सर्ववर्णाश्रमाणां यत् दध्यौ हितममोघदृक् दध्यौ हितममोघदृक् दध्यौ हितममोघदृक् चातुर्होत्रं कर्मशुद्धं चातुर्होत्रं कर्मशुद्धं चातुर्होत्रं कर्मशुद्धं प्रजानां वीक्ष्य वैदिकं प्रजानां वीक्ष्य वैदिकं प्रजानां वीक्ष्य वैदिकं व्यदधात् यज्ञसन्तत्यै व्यदधात् यज्ञसन्तत्यै व्यदधात् यज्ञसन्तत्यै वेदमेकं चतुर्विधं वेदमेकं चतुर्विधं वेदमेकं चतुर्विधं ऋग्यजुः सामाथर्वाख्या ऋग्यजुः सामाथर्वाख्याः ऋग्यजुः सामाथर्वाख्याः वेदाश्चत्वार उद्धृताः वेदाः चत्वार उद्धृताः वेदाः चत्वार उद्धृताः इतिहासपुराणञ्च 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 पञ्चमो वेद उच्यते पञ्चमो वेद उच्यते पञ्चमो वेद उच्यते तत्र ऋग्वेदधरः पैलः तत्र ऋग्वेदधरः पैलः तत्र ऋग्वेदधरः पैलः सामगो जैमिनिः कविः सामगो जैमिनिः कविः सामगो जैमिनिः कविः वैशम्पायन एवैकः वैशम्पायन एवैकः वैशम्पायन एवैकः निष्णातो यजुषामुत
निष्णातो यजुषामुत निष्णातो यजुषामुत अथर्वाङ्गिरसाम् आसीत् अथर्वाङ्गिरसाम् आसीत् अथर्वाङ्गिरसाम् आसीत् सुमन्तुः दारुणो मुनिः सुमन्तुः दारुणो मुनिः सुमन्तुः दारुणो मुनिः इतिहास पुराणानाम् इतिहास पुराणानाम् इतिहास पुराणानाम् पिता मे रोमहर्षणः पिता मे रोमहर्षणः पिता मे रोमहर्षणः तयेत ऋषयो वेदम् तयेत ऋषयो वेदम् तयेत ऋषयो वेदम् स्वं स्वं व्यस्यन् अनेकधा स्वं स्वं व्यस्यन् अनेकधा स्वं स्वं व्यस्यन् अनेकधा शिष्यैः प्रशिष्यैः तच्छिष्यैः शिष्यैः प्रशिष्यैः तच्छिष्यैः शिष्यैः प्रशिष्यैस्तच्छिष्यैः वेदास्ते शाखिनो भवन् वेदास्ते शाखिनो भवन् वेदास्ते शाखिनो भवन् वेदास्ते शाखिनो भवन् तयेव वेदा दुर्मेधैः तयेव वेदा दुर्मेधैः तयेव वेदा दुर्मेधैः धार्यन्ते पुरुषैर्यथा धार्यन्ते पुरुषैर्यथा धार्यन्ते पुरुषैर्यथा एवं चकार भगवान् एवं चकार भगवान् एवं चकार भगवान् व्यासकृपणवत्सलः 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 स्त्रीशूद्र द्विजबन्धूनां स्त्रीशूद्र द्विजबन्धूनां स्त्रीशूद्र द्विजबन्धूनां त्रयी न श्रुतिगोचरा त्रयी न श्रुतिगोचरा त्रयी न श्रुतिगोचरा ஒரு செகண்ட் இதெல்லாம் படிக்கிறதே ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னா அவள் இவ்வளவு கருணையோடு கூட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாள். பிராச்சீனத்தில் வேதம் கெட்டுப்பட போகிறதே தொலைஞ்சு பட போகிறதே பின்னாடி வர மனுஷியாள்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணி அது அனுஷ்டானத்தில் இருக்காமல் இருந்துடுவாளேன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காள் பழசில். இப்போ ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டா ஏதோ பெரிய பிராமணன் மாதிரி நம்ம மாறு தட்டின்ட்டு நான் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவேன் சார்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கொடுத்தோம் நம்ம காலம். இப்போது அதுவே பெரிய பிராமணன் நினைக்கிறோம். அவளுக்கெல்லாம் பேர் துஜபந்துன்னு பேர். நமக்கெல்லாம் பிராமணன் பேர் அல்ல, துஜபந்துக்கள் நம்மளாம். ஏன்னா பிராமணனாக இருக்கப்பட்டவன் 40 சம்ஸ்காரம் பண்ணி யஜ்ஞம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருப்பான். அட்லாண்டாலையும் நியூஜெர்சிலையும் வர்ஜீனியாவில் வந்திருக்க மாட்டாள். அதுக்காக நம்ம கான்ஃப்ளிக்ட் அடைய வேண்டாம். ஏன்னா யுக சந்தியில் இதெல்லாம் ஏற்படும்னு அவள் சொல்லியிருக்காள். அதனால் இப்படிலாம் நடக்கும். ஸ்லோ ட்ரான்சிஷன் வில் ஹேப்பன், சேஞ்சஸ் வில் ஹேப்பன். தெர் இஸ் நோ நீட் டு கெட் இன் டு கான்ஃப்ளிக்ட் மோட். நான் சொல்கிறேனேன்னு நினைக்க வேண்டாம், அதில் இருக்கிறது சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்திரீசூத்ரத்வயபந்தூனாம் 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 த்ரைன ஸ்ருதிகோச்சரா த்ரைன ஸ்ருதிகோச்சரா
கர்மஸ்ரேயசி மூடானாம் கர்மஸ்ரேயசி மூடானாம் கர்மஸ்ரேயசி மூடானாம் श्रेयेवं भवेदिह श्रेयेवं भवेदिह इति भारतमाख्यानम् इति भारतम् आख्यानम् इति भारतमाख्यानम् कृपया मुनिना कृतं कृपया मुनिना कृतं कृपया मुनिना कृतं एवं प्रवृत्तस्य सदा एवं प्रवृत्तस्य सदा एवं प्रवृत्तस्य सदा भूतानां श्रेयसि द्विजाः भूतानां श्रेयसि द्विजाः भूतानां श्रेयसि द्विजाः सर्वात्मकेनापि यदा सर्वात्मकेनापि यदा सर्वात्मकेनापि यदा नातुष्यत् हृदयं ततः नातुष्यत् हृदयं ततः नातुष्यत् हृदयं ततः பாரதம் பஞ்சமோ வேதஹான்னு அஞ்சாவது வேதமாக பாரதத்தை பண்ணாலாம் ராஜாச்சாரியால். ஏன்னா இந்த 4 வேதங்களையும் படிக்க தெரியாத ஒரு காலம் வரப்போகிறது. ஸ்திரீ சூத்ர த்விஜ பந்தூனாம் திரையி ஸ்ருதி கோச்சரானா கோச்சரானா ரொம்ப தெரியாமல் போயிடும்னுட்டு அர்த்தம். ஸ்ருதினா வேதம். அப்படி இந்த திரையான வேதம் இருக்கே, திரையினா வேதம்னு பேர், 3 வேதங்கள். அதுக்காகவே பாரதத்தை பண்ணாலாம். அதை பண்ணின அப்புறம் கூட நாத்துஷ்யத்து ஹிருதயம் ததஹான்னாள். மனசு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாலாம். சம்யாபிராசத்தில் சரஸ்வதி நதி தீரத்தில் உட்கார்ந்துருந்தாள்ங்கிறாள். சர்வாத்மகேனாபி யதா சர்வாத்மகேனாபி யதா சர்வாத்மகேனாபி யதா நாதுஷ்யத் ஹிருதயம் ததஹ நாதுஷ்யத் ஹிருதயம் ததஹ நாதுஷ்யத் ஹிருதயம் ததஹ நாதி பிரசீதத் ஹிருதயः நாதி பிரசீதத் ஹிருதயः நாதி பிரசீதத் ஹிருதயः சரஸ்வத்யாஸ்தடேஷு சௌ சரஸ்வத்யாஸ்தடேஷு சௌ சரஸ்வத்யாः தடேஷு சௌ. அவள்லாம் மகான்கள்லாம் அப்படி நதி தீரத்தில் உட்கார்ந்துன்னு இருப்பாள். ஆச்சாரியாள்லாம் பார்க்கலாம். நம்ம சங்கராச்சாரியாளுடைய படத்தை பார்த்துருப்பேள். அங்கே 4 சிஷ்யாளோடு கூட ஒரு நதி தீரத்தில் உட்கார்ந்துருப்பாள். அவள்லாம் எப்போதும் நதியில் உட்கார்ந்துருப்பாள். தண்ணியை எப்போதும் தொட்டு தொட்டு இருப்பாள். அதனால்தான் வேதமே சொல்லித்து சாந்தோக்கிய உபனிஷத்து பிரகதாரண்யக்கு உபனிஷத்துலனா போய் பார்த்தாள்னா சொல்லிருக்கு. என்னென்னா, சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாதம் இருக்கே, அன்னம் இருக்கே, அது பிராணன். அந்த அன்னம் பிராணன். பிராணனில் பலவிதமான அனம்னா எனர்ஜி. இந்த எனர்ஜி 5 விதமாக இருக்குது. பிராணம் அனம்னு பிராணத்தினால உண்டது அன்னம், வியானம், உதானம், சமானம், இப்படி 5 அனம் இருக்குது. 5 வெவ்வேறு விதமான எனர்ஜியை ஒன்று வந்து ஜீரண சக்தி கொடுக்கறது, இன்னொன்று மூச்சு காற்றை கொடுக்குறது. இப்படி ஒன்று சக்தி இருக்குது. அப்போது வேதம் என்ன சொல்லித்து, நீ சாப்பிட்ற சாதம் இருக்கே அதை முதல்ல ட்ரெஸ் பண்ணித்துன்னு சொல்கிறது. ஏன்னா இது பிரம்மம். இந்த பிரம்மத்தை முதல்ல நீ அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸு பண்ணணும்னுது. அதுக்குள்ளான ட்ரெஸ்ஸு என்னன்னு கேட்டுது. தண்ணி தான் ட்ரெஸ்ஸுன்னுது. வேதத்தை போய் உபனிஷத்தை போய் பார்த்தா தெரியும். சந்தோக்கிய உபனிஷத்து பிரகதாரண்யம் 2லையும் இருக்குது. அதில் இந்த அன்னத்தை முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுனுது. அதனால்தான் பரிசேச்சனம்ங்கிறதா ஒன்று பண்ணுறோமே, அதனுடைய தாத்பரியம் வேறு ஒன்றும் இல்லை. தண்ணியை எடுத்து, தண்ணிக்கு தான் நான் அன்றைக்கி சொன்னேன், சத்தியம்னாலும் தண்ணி, ரித்தம்னாலும் தண்ணி, அது 2க்கும் அர்த்தம் வந்து தண்ணி. அதே மாதிரி அதுக்கு 2வது அர்த்தம் உண்மைன்னு அர்த்தம். சத்தியம்னா உண்மை, அதாவது ஃபினாமினல் சத்தியத்துக்கு ட்ரூத்துக்கு சத்தியம். இந்த ரூல்ஸ் இருக்கே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கே அது ரித்தம். அதனால தான் சொல்கிறோம், ரித்தம் துவா சத்தியேன பரிஷிஞ்சாமி
சத்தியம் துவாருத்தேன பருஷிஞ்சாமின்னு என்ன அர்த்தம்னா, ஏ அன்னமே, நீ பிராணன், நீ அபானன், நீ வியானன், நீ உதானன், நீ சமானன், இப்பேற்பட்ட ஒன்றை நான் வாயில் தூக்கி போட்டுக்க போகிறேன் எனர்ஜிக்காக. அந்த அன்னத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தண்ணியால் மேலே தெளிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்று ஒன்றும் அவள் தண்ணி எடுத்து தொட்டுப்பாளாம். சரஸ்வதியினுடைய நதித்தரையில் சௌச்சமாக இருந்துன்னு இருந்தாளாம் அவள்லாம். விதர்க்கயன் விவிக்தஸ்தா, விதர்க்கயன் விவிக்தஸ்தா, விதர்க்கயன் விவிக்தஸ்தா, இதம் சோவாச தர்மவித், இதம் சோவாச தர்மவித், இதம் சோவாச தர்மவித், धृतव्रते न हि मया, धृतव्रते न हि मया, धृतव्रते न हि मया, छन्दांसि गुरवोऽग्नयः, छन्दांसि गुरवोऽग्नयः, मानिता निर्व्यलीकेन, मानिता निर्व्यलीकेन, मानिता निर्व्यलीकेन, गृहीतं चानुशासनं, गृहीतं चानुशासनं, गृहीतं चानुशासनं, भारतं व्यपदेशेन, भारतं व्यपदेशेन, ह्याम्नायार्थश्च प्रदर्शितः, ह्याम्नायार्थश्च प्रदर्शितः, ह्याम्नायार्थश्च प्रदर्शितः, दृश्यते यत्र धर्मादि, दृश्यते यत्र धर्मादि, दृश्यते यत्र धर्मादि, स्त्रीशूद्रादिभिरप्युता, स्त्रीशूद्रादिभिरप्युता, स्त्रीशूद्रादिभिरप्युत, तथापि बत मे देह्यो, तथापि बत मे देह्यो, तथापि बत मे देह्यो, ह्यात्मा चैवात्मना विभुः, ह्यात्मा चैवात्मना विभुः, ह्यात्मा चैवात्मना विभुः, असम्पन्न इव भाति, असम्पन्न इव भाति, असम्पन्न इव भाति, ब्रह्मवर्चस्य सत्तमः, ब्रह्मवर्चस्य सत्तमः, ब्रह्मवर्चस्य सत्तमः. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கே, எல்லாத்தையும் பண்ணிவிட்டேனே, அக்னியெல்லாம் உபாசிச்சிருக்கேனே, பிரம்மசூத்திரத்தை எழுதிவிட்டேனே, பாகவதத்தை மகாபாரதத்தை கொண்டு எழுதி பஞ்சம வேதமான மகாபாரதம், வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே திரட்டி வச்சு கதாரூபத்தில் இதிகாசத்தை பண்ணினேனே, இருந்தும் மனசில் ஏதோ ஒன்று எம்டினஸ் இருந்துருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள் வியாசாச்சாரியாள். அப்போது அவளுக்கு டடார்னு தோணித்தான், ஆஹாஹா என்ன காரணம்னு புரிஞ்சு போச்சுன்னாள். असंपन्न इवा भाति असंपन्न इवा भाति ब्रह्मवर्चस्य सत्तमः ब्रह्मवर्चस्य सत्तमः ब्रह्मवर्चस्य सत्तमः किं वा भगवता धर्माः किं वा भागवता धर्माः किं वा भागवता धर्माः न प्रायेण निरूपिताः न प्रायेण निरूपिताः न प्रायेण निरूपिताः. ஆஹா, பாகவதத்தை ரச்சனை பண்ணாமல் போயிட்டேனே, பாகவத தர்மங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் ஒரு புராணம் பண்ணாமல் போயிட்டேனேன்னு தோணித்து அவருக்கு. ஏன்னால் இந்த பாகவத தர்மம் அல்லவையோ, இதில் இருக்கப்பட்டது அல்லவோ பரமஹம்சாளுக்கு முதற்கொண்டு பிரியமானதுன்னாள். அதனால்தான் யஜ்ஞங்கள் பண்ண வாழ்னா கூட சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ், அவளுக்கு மூதாதையர்கள்
எவர்கிட்டேருந்து அவர் அதை உபதேசம் எடுத்துட்டாலோ அவளுடைய மாமனார் கடலங்குடி பெரியவாள் நடேசாஸ்கள் இப்போ ஏற்பட்டவாள்னா கடைசியில் என்ன பண்ணால் பாகவதத்தை போய் சேவிச்சாள். பாகவதத்தை போய் அதுக்கு அர்த்தம் எழுதினாள். இந்த புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன் இது பொக்கிஷ மாதிரி. ஏன்னா அவள் படத்தை பார்த்தாலே அவள்லாம் மகான். 1961 அவள்லாம் எனக்கு 20 வயசாக இருக்கும்போது கடலங்குடி பெரியவாள் வைகுண்ட பிராப்தி. 69 8 வருஷங்கள் கழித்து செங்காலிபுரம் பெரியவாள் அவள் வைகுண்ட பிராப்தி. அவள்லாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லா விதமானத்தையும் வேதங்கள்லாம் அதீத்தம் பண்ணிவிட்டு கடைசியில் பாகவதத்தை போய் சரணம் அடைஞ்சாள். அதனால்தான் வியாசாச்சாரியாள் சொல்லிக்கிறாள், கிம் வா பாகவதா தர்மா, கிம் வா பாகவதா தர்மா, கிம் வா பாகவதா தர்மா, ந பிராயேண நிரூபிதாः, ந பிராயேண நிரூபிதாः, ந பிராயேண நிரூபிதாः, பிரியாः பரமஹம்சானாம், பிரியாः பரமஹம்சானாம், பிரியாः பரமஹம்சானாம், தயேவிஹி அச்சுதப்பிரியாः, தயேவஹி அச்சுதப்பிரியாः, தயேவஹி அச்சுதப்பிரியாः. என்ன காரணம்னால் பாகவதம் அது பரமஹம்சாளுக்கெல்லாம் பிரியமானதாம். பரமஹம்ச பதம் சாதாரணமாக எல்லாரும் கொடுத்துட மாட்டாள். அந்த டைட்டில் பரமஹம்சாளுங்க ராமகிருஷ்ணர் பரமஹம்சர்னு சொல்கிறது. இப்படி நம்ம பெரியவாள் சங்கராச்சாரிய சுவாமிகள் காஞ்சி காமகோடி பரமஹம்சாள்னு சொல்கிறது பரிவராஜகாள். இப்படி பரமஹம்ச பட்டம் இருக்கே எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி அச்சுத பிரியா நாள். சுத்தம் சுத்தம்னா கையை நழுவ விடுறது. நீங்கள் என் கையை இறக்கி பிடிச்சிட்டு என்னை விட்டுறாதேன்னு சொன்னாக்க நான் கையை விட்டுவிட்டேன்னா அது சுத்தகா. பகவான் அச்சுதன்னு பேர். கையை விடமாட்டானான். அவனை போய் அவன் கையை பிடிச்சிட்டா அவன் காலை பிடிச்சிட்டா அவன் எரிக்கி நம்மளை பிடிச்சுன்னு விடுவானா. அதனால் அச்சுதன்னு பேர் சுவாமி கிருஷ்ணனுக்கு. அந்த அச்சுதனுக்கு பிரியமானதாம் இந்த பாகவதம். தயேவகி அச்சுத பிரியாக. யாரு இந்த பாகவதாள்லாம் பிரியாளாம். தஸ்யைவம் கிலம் ஆத்மானம், தஸ்யைவம் கிலம் ஆத்மானம், தஸ்யைவம் கிலமாத்மானம் மன்யமானஸ்ய கித்யதः, மன்யமானஸ்ய கித்யதः, மன்யமானஸ்ய கித்யதः. இப்படி நினைச்சுட்டே இருக்கிறதோல அவர் கேட்காமலே ஒரு நல்ல குரு சேர்ந்தாளாம். யாருன்னாள்? கிருஷ்ணஸ்ய நரதோபிய அபியாகாத், கிருஷ்ணஸ்ய நரதோ அபியாகாத், கிருஷ்ணஸ்ய நரதோபியாகாத். கிருஷ்ணர்னு வியாசருக்கு பேர், கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். கிருஷ்ணஸ்ய நரதோபியாகாத் ஆசிரமம் பிராகுதாகிருதம், ஆசிரமம் பிராகுதாகிருதம், ஆசிரமம் பிராகுதாகிருதம். ஷம்யாபிராசம்னு அந்த ஆசிரமத்துக்கு பேர். வியாசர் இருக்கிற காட்டேஜுக்கு பேர். அதுக்கு பேர் வச்சிருந்தார் ஒரு பேர். அங்கே சேர்ந்தாலாம் நான் வீணாபாணியான நாரத சுவாமி. தமபிஜ்ஞாய சகசா, தமபிஜ்ஞாய சகசா, தமபிஜ்ஞாய சகசா பிரத்யுத்தாயாகதம் முனிஹ, பிரத்யுத்தாயாகதம் முனிஹ, பிரத்யுத்தாயாகதம் முனிஹ பூஜயாமாஸ விதிவத், பூஜயாமாஸ விதிவத், பூஜயாமாஸ விதிவத் நாரதம் சுரபூஜிதம், நாரதம் சுரபூஜிதம், நாரதம் சுரபூஜிதம் பூஜிதம். इत्यार्षे श्री इति श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्कन्धे चतुर्थोऽध्यायः. श्री हरे नमः. ஒரே ஒரு செகண்ட் இருங்கோ.
இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், கேளுங்கோ. கொஞ்சம் தொண்டை சிரமமாக இருக்கு. अथ श्रीमद्भागवते प्रथमस्कन्धे चतुर्थोऽध्यायः. व्यास उवाच इति ब्रुवाणं संस्तूय मुनीनां दीर्घसत्रिणां वृद्धः कुलपतिः सूतं बह्वृचः शौनको ब्रवीत्. शौनक उवाच सूत सूत महाभाग वदनो वदतां वर कथां भागवतीं पुण्यां यदाह भगवान् शुकः कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वा केन हेतुना कुतः सञ्चोदितः कृष्णः कृतवान् संहितां मुनिः तस्य पुत्रो महायोगी समदृङ् निर्विकल्पकः एकान्तमतिरुन्निद्रः गूढो मूढैवेयते दृष्ट्वानुयान्तं ऋषिमात्मजमप्यनग्नं देव्यो ह्रिया परिदधुः न सुतस्य चित्रम् तद्वीक्ष्य पृच्छति मुनौ जगदुस्तवास्ति स्त्रीः पुंभिदा न तु सुतस्य विविक्तदृष्टेः कथमालक्षितः पौरैः सम्प्राप्तः कुरुजाङ्गलान् उन्मत्तमूकजडवत् विचरन् गजसाह्वये कथं वा पाण्डवेयस्य राजर्षेः मुनिना सह संवादः समभूत्तात यत्रैषा सात्वती श्रुतिः सगोदोहनमात्रं हि गृहेषु गृहमेधिनाम् अवेक्षते महाभागः तीर्थीकुर्वंस्तदाश्रमम् अभिमन्युसुतं सूत प्राहुर्भागवतोत्तमम् तस्य जन्म महाश्चर्यम् कर्माणि च गृहीणीनः स सम्राट् कस्य वा हेतोः पाण्डूनां मानवर्धनः प्रायोपविष्टो गङ्गायाम् अनादृत्याधिराट् श्रियम् नमन्ति यत्पाद निकेतमात्मनः शिवाय हानीय धनानि शत्रवः कथं स वीरः श्रियमङ्गदुस्त्यजाम् युवैषतोत्स्रष्टुमहोसासुभिः शिवाय लोकस्य भवाय भूतये य उत्तमश्लोकपरायणा जनाः जीवन्ति नात्मार्थमसौ पराश्रयम् मुमोच निर्विद्य कुतः कलेवरम् तत्सर्वं नः समाचक्ष्व पृष्टो यदिह किञ्चन मन्ये त्वां विषये वाचां स्नातमन्यत्र छान्दसात् सूत उवाच द्वापरे समनुप्राप्ते तृतीये युगपर्यये जातः पराशराद्योगी वासव्यां कलया हरेः स कदाचित् सरस्वत्याः उपस्पृश्य जलं शुचिः विविक्तेक आसीनः उदिते रविमण्डले परावरज्ञः स ऋषिः
कालेनाव्यक्तरंहसा युगधर्मं व्यतिकरं प्राप्तं भुवि युगे युगे भौतिकानां च भावानां शक्तिह्रासं च तत्कृतम् अश्रद्धदानान् निस्सत्त्वान् दुर्मेधान् ह्रसितायुषः दुर्भगाश्च जनान् वीक्ष्य मुनिर्दिव्येन चक्षुषा सर्ववर्णाश्रमाणान् यत् दध्यौ हितममोघदृक् चातुर्वोत्रं कर्म शुद्धं प्रजानां वीक्ष्य वैदिकं व्यदधात् यज्ञसन्तत्यै वेदमेकं चतुर्विधं ऋग्यजुस्सामाथर्वाख्याः वेदाश्चत्वार उद्धृताः इतिहासपुराणञ्च पञ्चमो वेद उच्यते तत्र ऋग्वेदधरः पैलः सामगो जैमिनिः कविः वैशम्पायन एवैकः निष्णातो यजुषामुत अथर्वाङ्गिरसामासीत् सुमन्तुर्दारुणो मुनिः इतिहासपुराणानां पिता मे रोमर्षणः तयेतर्षयो वेदं स्वं स्वं यस्सन् अनेकधा स्वं स्वं यस्यन् अनेकधा शिष्यैः प्रशिष्यैः तच्छिष्यैः वेदास्ते शाखिनो भवन् त एव वेदा दुर्मेधैः धार्यन्ते पुरुषैर्यथा एवं चकार भगवान् व्यासकृपणवत्सलः स्त्रीशूद्रद्वयबन्धूनां त्रयीन श्रुतिगोचरा कर्मश्रेयसि मूढानां श्रेय एवं भवेदिह इति भारतमाख्यानं कृपया मुनिना कृतम् एवं प्रवृत्तस्य सदा भूतानां श्रेयसि द्विजाः सर्वात्मकेनापि यदा नातुष्यत् हृदयं ततः नातिप्रसीदत् हृदयः सरस्वत्यास्तटे शुचौ वितर्कयन् विविक्तस्थः इदं चोवाच धर्मवित् धृतव्रतेन हि मया छन्दांसि गुरवोऽग्नयः मानिता निर्व्यलीकेन गृहीतं चानुशासनं भारतं व्यपदेशेन ह्याम्नायार्थश्च प्रदर्शिता दृश्यते यत्र धर्मादि स्त्रीशूद्रादिभिरप्युत तथापि बत मे देह्यो ह्यात्मा चैवात्मना विभुः असम्पन्नैवा भाति ब्रह्मवर्चस्य सत्तमा किं वा भगवता धर्माः न प्रायेण निरूपिताः प्रियाः परमहंसानां त एव ह्यच्युतप्रियाः तस्यैवं खिलमात्मानं मन्यमानस्य खिद्यतः कृष्णस्य नारदोऽभ्यागात् आश्रमं प्रागुदाकृतं तमभिज्ञाय सहसा
प्रत्युत्थायागतं मुनिः पूजयामास विधिवत् नारदं सुरपूजितं श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे नैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे चतुर्थोऽध्यायः नारद आगमनं नाम चतुर्थोऽध्यायः। श्री हरये नमः। உஷத்தியான ஸ்ரீமத் பாகவதம் அடுத்த தடவை 5வது ஸ்கந்தத்தை பார்ப்போம். இப்போ சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். நான் இந்த தடவை ஏதோ கொஞ்சம் எனக்கு நிறையா சொல்லணும்னு ஆசை, டைம் கிடையாது. 1:30 மணிக்குள்ளே முடித்தாங்கன்னு நான் என்ன பண்ணுறது. அதனால் இன்னும் அவசரமாக நடுப்புற ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் பொறுமையாக கேட்டுருக்கேன். நிறையா எனக்கு கள்ளங்குடி பெரியவாள் சொன்னதெல்லாம் சொல்லணும்னு ஆசை, ஆனால் எங்கே டைம் இல்லையே, என்னால் சொல்ல முடியல. சமாபன ஸ்லோகம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्। मुचुकुंद महानंद दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मंगलम्। द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मंगलम्। चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। இந்த சமாபன ஸ்லோகத்தில் தேவ்யஷ்டக சமேதாயன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. துவாரகைக்கு எல்லாரும் பேர்களோ என்னமோ, முடிஞ்சால் வாழ்க்கையில் ஒரு தடவை துவாரகையை போய் பார்த்துடணும். ஏன்னா நம்ம தேசத்தில், இந்தியா தேசத்தில் 4 பக்கத்தில் இருக்குது. ஒரு பக்கத்தில் துவாரகை ஒரு கோடியில் இருக்குது, பூரி ஜெகநாத் பூரி ஒரு கோடியில் இருக்குது, தக்க கடைசி எங்கேயோ ஸ்ருங்கேரி காட்டு மலைக்குள்ளே ஒரு ஸ்ருங்கேரி இருக்குது, ரொம்ப உயரக்க பத்ரிநாத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஜோஷிமட்டு, அங்கே ஒன்று இருக்குது. இந்த 4 இடத்துலையும் சங்கராச்சாரிய சுவாமிகள் 4 மட்டத்தை ஸ்தாபிச்சிருக்காள். துவாரகையில் அங்கே ஒரு ஆம்நாய மட்டம், பశ్చిமாம்நாய மட்டம் இருக்குங்க. ஸ்ருங்கபுரியில் முதல்ல இருக்காள். நான் இதோ கண்ணுக்கு நேரே என்னோடய லைப்ரரியில் வச்சுருக்கேன். நரசிம்ம சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகள் விட்டு பிரகாஷிச்சாள் ஸ்ருங்கேரியில். அந்த மாதிரிலாம் இனிமேல் இந்த லோகத்தில் அவள் இருந்துட்டுருக்காங்க தான் நினைக்கிறேன். போய் பார்க்கணும். ஸ்ருங்கேரியில் போய் அங்கே ஒரு மட்டம், பூரியில் போய் பார்க்கணும். அங்கே பூர்வத்தில் இருக்கப்பட்டவாள். அங்கே ஜோதிர் மடத்துக்கும் போனேன். 4 இடத்துக்கும் போயிருந்தேன் நான். ஜோதிர் மடத்தில் அங்கே தோட்டகாச்சாரியாளோட மட்டம் அங்கே இருக்குது வடக்கே. 4 தடவையும் போய் வேறு ஒன்றும் இல்லாடனா பாதுகையை போய் விட்டு வரணும். ஏன்னா அப்படி அங்கே கிருஷ்ணர் துவாரகையில் பிரகாசிக்கிறார். 8
8 பத்னிகளோட பிரகாஷின்னு இருக்காள் துவாரகையில். நான் என் கையில் ஒரு அவலை எடுத்துகிட்டு போனேன், எங்கள் அம்மா கொடுத்த அவல் பொட்டி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா குச்சேலர் துவாரகையில் கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு அவலை கொண்டு போனாராம். எந்த அவலை நான் பூரியில், எங்கள் அம்மா அப்போ பூரியில் இருந்துட்டு இருக்காள் புவனேஸ்வரில், பூரி ஜெகநாத சுவாமிகிட்ட போய் அவலை வச்சுவிட்டு அந்த அவலை தூக்கிட்டு நான் கிழக்கேருந்து மேற்க போனேன். போய் துவாரகையில் போய் கிருஷ்ணர் கிட்ட கொண்டு வைக்க சொன்னேன், துவாரகையில் துவாரகாதிபதிக்கிட்ட. நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா எப்போவானு கேட்குறவாள்லாம் ஒரு தடவை இந்தியாவுக்கு போகிறதே துவாரகைக்கு போங்கோ, கையில் ஒரு அவல் எடுத்துன்னு போங்கோ. அங்கே போய் வாங்க வேண்டாம், ஆற்றுலேருந்தே அவல் எடுத்துன்னு போங்கோ, போய் சுவாமிகிட்ட கொண்டு கொடுங்கோ. அவர் ஆசுதோஷி கிமலபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே நாள் சுகாச்சாரியாள். பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் படாடோப்பமே வேண்டாம், சின்னூண்டு கொண்டு கொடுத்தா போருமாம். சுவாமி ரொம்ப பிரீத்தி அடைஞ்சு விட்றாளாம். கிம் அலபியம் பகவதி நாள், எதுதான் கிடைக்காது அந்த சுவாமிகிட்ட போய் வச்சாள்ன்ட்டு. அப்படி ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம் நாள். அப்படி இன்னும் நிறையா அர்த்தங்கள் சொல்லிட்டு இருந்தால் நாழி ஆகிடும், எல்லோருக்கும் போகணும். ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப நாழி ஆகிடுத்து. இதோட பூர்த்தி பண்ணுறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய். ஹலோ, எல்லாருக்கும் கேட்டுதா சரியா? ரொம்ப நல்லது.